நிப்பான்னு அக்கா ஒண்ணு வந்ததும், அக்கா ஒரு கஷ்டப்படும் போது தம்பி வந்து எப்படி நிக்கிறதோ அந்த ஒண்ணு வந்ததும். தம்பிக்கு ஒரு கஷ்டம்ன்றப்ப அந்த அக்காங்கிறவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக நான் யாருக்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கறேன். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாபா பாஸ்கர் மாஸ்டர் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஃபன்னாவே பார்த்துட்டு இப்போ பயங்கர சென்டிமெண்டா இவரு மாப்பிள்ள தான். நாங்க வந்து வளர்த்ததா அந்த படமாவும் காட்டிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. ஓகே, படம் சூப்பர். படம் சூப்பர் சூப்பர். படம் நல்லா இருக்கு. எல்லாம் இது கொஞ்சம் லேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்ல படம், நல்ல ஃபேமிலி படம். வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பார்க்க வைக்கணும். நல்லா இருந்துச்சு. எங்க ஃபேமிலில கனெக்ட் ஆச்சு. இது என்னோட பிரதர், அவங்க வந்து என்னோட சன். சோ அவங்க பாண்டிங் அப்படிதான் இருக்கும். அவங்க வந்து அந்த மாதிரி எங்க போனாலும் ஒண்ணா போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து அப்படியே ரியலா வந்து அதுல தியேட்டர்ல பார்த்த ஒரு படம் பார்க்கும்போது உண்மையாவே இந்த லைஃப் ஸ்டோரி எடுத்த மாதிரியும் நல்லா இருக்கு. சூரி சார் வந்து நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த பையன் வந்து அந்த லட்டுன்னு சொல்றப்போ சூரி சார் வந்து வெளியில வரும்போது நாங்க அவரை பார்த்த போட்டோ எடுத்தோம். அவர் ஆக்சுவலா வந்து இவங்க தான் சார் என்னோட சன்னோட, ஓ இவர் தான் லட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ரியலாவே லட்டாவே இருந்திருக்காரு, மூவனாவே லட்டாவே இருந்திருக்காரு. அந்த படத்துல பண்ற சேட்டையை விட இதுல அதிகமாவே பண்ணுவாரு. உண்மையிலேயே ரெண்டு பேருமே அழுதுட்டோம். ஒவ்வொரு லைஃப்ல எல்லாத்துக்கும் நடக்கிற இன்சிடென்டா கதைக்கு மேல நல்லா ரியலாவே கொடுத்துருந்தாங்க. அவங்க படத்துல நடிக்கல, வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி ஆக்டிங் எல்லாமே, எல்லா ஆக்டிங்கும் அதான் எங்க லைஃப்ல இப்ப சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன கல்யாணம் ஆகும் போது, அடுத்து சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது, அடுத்து பசங்களுக்கு பிரச்சனை வரும்போது, எல்லாத்துலயும் வந்து எப்படி தம்பி வந்து நிப்பான்னு அக்கா ஒண்ணு வந்ததும், அக்கா ஒரு கஷ்டப்படும் போது தம்பி வந்து எப்படி நிக்கிறதோ அந்த ஒண்ணு வந்ததும். தம்பிக்கு ஒரு கஷ்டம்ன்றப்ப அந்த அக்காங்கிறவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக நான் யாருக்கிட்டயுமே மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே ரியலா எல்லா சூரியன் ஆக்டிங் வேற லெவல். அவர் வந்து காமெடி ஆக்டர் இல்ல, இனிமே ஆக்டர். அவரு அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் மேல் வளருவார் கண்டிப்பா. கண்டிப்பா அவர் வாழ்ந்திருக்காரு கதையில. உண்மையிலே ரியலாவே நல்லா இருந்துச்சு. குடும்ப சித்திர படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். சூரியோட ஆக்டிங் அவரு நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. எல்லாமே நம்ம வீட்ல நடக்கிற மாதிரி. ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட், சென்டிமெண்ட் ஃபேமிலி எல்லாம் சூப்பர், பக்கா. சூரியோட ஆக்டிங் நல்லா இருக்கு, பக்கா. ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா புரியல. ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியும் நடக்கிற எமோஷனலா இருக்கு. சூரி ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இது காமெடியா போகுது, செகண்ட் ஹாஃபுக்கு கொஞ்சம் குடும்ப படமா போகுது. ஃபேமிலியோட பார்க்கலாம் எல்லாம். சரி தரம். ஆமா, எங்க பார்க்க விடுறாங்க கதை பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ன்றதுனால எங்க ஃபேமிலிக்கு மோஸ்ட்லி ரிலேட் ஆகும். எனக்கு 2 மாமா இருக்காங்க, எல்லாரோடவே ரிலேட் ஆகும். படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. எங்க ஃபேமிலி ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் அழுதாச்சு. பார்த்து எல்லாருமே அழுதுருப்பாங்க மேக்ஸிமம். சென்டிமெண்ட் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கும்ல, சென்டிமெண்ட். அதனால எல்லாருமே அழுதுருப்பாங்க. இருக்காங்க. அவன் சூப்பரா பண்ணிருக்கான். பார்க்கலாம் கண்டிப்பா. புரியுது. வரும். நல்லா இருந்துச்சு, ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். கண்டிப்பா அதுதான் எல்லாருக்குமே ஒரு டச் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா என் பசங்களுக்குலாம் நல்லா அந்த மாமா ஃபீல் கிடைச்சிருக்கு. என் பசங்களுக்கு மாமா ஃபீல் இல்லை, ஆனா எனக்கு 2 பொண்ணு. அந்த ஃபீல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா தான் இருக்கு ப்ரோ, நல்ல ஒரு சென்டிமெண்டான மூவி.
வேற லெவல் படம் நல்லா தான் ப்ரோ சென்டிமெண்டான மூவி நல்லா இல்லாம இருந்தது நல்ல சென்டிமெண்டான மூவி ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் நம்ம டோலாப்பூர்ல இருந்து வந்து லட்டு படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாபா பாஸ்கர் மாஸ்டர் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஃபன்னாவே பார்த்துட்டு இப்போ பயங்கர சென்டிமெண்டா பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பயங்கர சென்டிமெண்டான மூவி, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல யாராச்சும் குழந்தை இல்லாம இருந்தா எவ்வளோ அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த சீன் இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியும் நடக்கிற சின்ன சின்ன விஷயம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க அந்த பொசிசிவ்னஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே மூவில இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மூவி. எல்லாரோடதுமே, சிஸ்டர் பிரதரோடது, அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ஏஜ்ட் பர்சன் வச்சிருக்காங்க, அது பயங்கர சூப்பரா இருந்துச்சு. லாஸ்டா இதான் பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமா, அதான் குடும்பத்துல எல்லாரோடதும் வந்துருச்சு. சின்ன ஜெனரேஷன் குழந்தைங்கள்ல இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்பா அம்மா இருந்து அதுக்கப்புறம் பாட்டி தாத்தா, அந்த மாதிரி எல்லாரோடதுமே அவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருந்துச்சு. படம் ஓவரால் சூப்பரா இருந்துச்சு. பயங்கர சென்டிமெண்ட் மூவி. சரி, சூரியோட சீன் தான், ஸ்பெஷலி ஐஸ்வர்யா சூரியோட சீன், நிறைய சீன் அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க சிஸ்டர் ரோல் பண்ணாங்க, நேம் தெரியல, அவங்களோட தான் பயங்கரமா இருந்துச்சு. படம் வேற லெவல். நான் குடும்பங்களோட செலிப்ரேட் பண்ணலாம். மாமன்றது தாய் மாமன்ற அந்த ஒரு கதையை வந்து சூப்பரா செஞ்சிருக்காங்க. நல்லா வாழலாம். சூப்பரா இருக்கு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்ஜாய்மெண்ட், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபீலிங்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பரா வந்து காமெடின்றத ஒதுக்கிட்டாரு. அவர் ஒரு ஆக்டர், வெளிப்படுத்திருக்காரு, சூப்பரா வெளிப்படுத்திருக்காரு. என்ன யூடியூப் இவரு மாப்பிள்ள தான். நாங்க வந்து வளர்த்ததா படமாவும் காட்டிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. ஓகே.